தாய் உள்ளம் கொண்ட இயல்பான அன்பான பாசமான குணம் கொண்ட கடகராசி நேயர்களே, இந்த 2025 உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? 3 கிரகங்கள் பயிற்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த 3 கிரகங்களின் பயிற்சி மூலமாக ஒரு பதட்டமான சூழ்நிலை உங்களுக்கு வந்துருமா, அல்லது குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டுருமாங்கிற தயக்கத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா கட்டாயமாக அந்த தயக்கத்தை மறந்துடுங்க. இந்த 2025 உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும், வேலையே இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு வேலையில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க. நீங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரியலாகவே மற்றவங்க மேலே அக்கறை வச்சுக்கிட்டே இருந்து உங்களுடைய வேலையை ஃபுல்லாக நீங்கள் மறந்துடுவீங்க. என்னடா அப்படியே ஒரு இதாக சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிங்கன்னா நீங்கள் அப்படித்தான். அப்படியே ஒவ்வொரு விஷயமா ஒருத்தவங்க கூட பழக ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே அவங்க பேசுகிறதெல்லாம் பிடிச்சிக்கிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். அது டோட்டலாகவே உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்க தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், அவங்க தான் உங்களுடைய எதிர்காலம் சொல்லி நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அப்படி நம்பினோடனே சில நபர்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆள் கிடச்சிருச்சு, இவங்கள வச்சு நம்ம பொருளாதார ரீதியாகவோ இல்லை நமக்கு தேவையான விஷயங்களையோ நிவர்த்தி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு அவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கிறதே உங்களுக்கு எப்போ தெரியும்னா பல பாதிப்புகளையும் பல பிரச்சனைகளையும் நீங்கள் உணர்ந்த பிறகு தான் நீங்கள் பார்ப்பீங்க, ஆஹா நம்ம கூட இருந்தவங்க தான் இவனா இப்படி பண்ணா, இவன் தான் இந்த விஷயத்தை பண்ணானா அப்படின்னா நீங்கள் யோசிக்கக்கூடிய செயல்பாடில் உங்களுக்கு செஞ்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கடந்தும் மறுபடியும் புதுசாக அவங்கள பாசம் வைப்பீங்க, யோசிக்கவே மாட்டீங்க. அவன் தானே ஏமாத்தினா, இவங்க ஏமாற்ற மாட்டாங்க, இவங்க உண்மையாக இருப்பாங்கன்னு இயல்பாகவே நீங்கள் மற்றவர்கள் மேலே அதிகமாக பாசம் வச்சுருவீங்க. ஸோ அது உங்களுடைய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். சில நேரங்களில் என்ன சொல்லுவேன்னா அது கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஓரளவுக்காக சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணி அது கரெக்டாக தவறாங்கிறத தெரிஞ்ச பிறகு பாசத்தை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துங்க. ஸோ கடினமான விஷயத்த சொல்லிட்டேன்னா நாங்கள் இயல்பாகவே அதெல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு நீங்கள் யாராவது சொல்கிறதா இருந்தால் கூட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், தப்பு இல்லை. ஏன்னா உங்களுடைய இயல்பான ஆக்டிவிட்டிஸ் தானே, அது நடக்க தானே செய்யும். ஆனால் இருந்தாலும் இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம்னா, ஒரு ஜோதிடங்கிறது என்ன, ஜோதிடங்கிற விஷயம் என்னென்னா, நம்ம இங்கேருந்து நீங்கள் ஒரு ஊருக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க. உங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனா நீங்கள் பஸ் ஸ்டாண்டு போனால் தான் அந்த ஊருக்கு போகணும். பஸ் ஏறையோ இல்லை எதிரையோ போகணுன்னா அந்த ஒரு ரூட் வழியாக தான் போகணுன்னா அந்த ரூட்டில் சில பிரச்சனை